இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் வெளியீட்டு விழாவிற்கு தயாரிப்பாளராக வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய டாக்டர் வடிவேலன் பிஜே ஐயா அவர்களை படக்குழு சார்பாக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாமே எங்கள் இதயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி எங்கள் படத்துக்கு தயாரிப்பு உதவி செய்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கம் மேலாளர், இந்த படத்தில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடி வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. என் நண்பன் இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா உழைப்பு தான், கடமை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உழைச்சோம். இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் க்ரௌட் ஃபண்டிங்கில். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு ஐயா சிவசாமி ஐயாவும் வடிவேலன் பிஜே சாரும் எங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டி இந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் இன்னும் இது மட்டும் இல்லை, மாபெரும் வெற்றி திரைப்படமாக உருவாகும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாடு கிடையாது. அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த தண்ணியை உருவாக்குற கிணத்து வேலை செய்யற சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்தவன் தான் நான். ஸோ நிறைய தொழில் செய்யற மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதில் குறிப்பா இந்த கிணத்து வேலை செய்யறவங்க பத்தி பெருசா எந்த பத்திரிகையிலும் எந்த நியூஸு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பெருசா. ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விவசாயி தற்கொலை பண்ணிட்டா, கடன் கட்ட முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அது பெரிய நியூஸா வரும், இல்லை மற்ற எதுலான வரும். பட் கிணத்து வேலை செய்யறப்பையும் நிறைய ஆபத்து வருது. அதுல எல்லாம் விழுந்து நிறைய பேர் இறந்து இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பெருசா இங்க தெரியாது. அப்போ நான் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நாங்க நாடோடிகள் மாதிரி. எங்க கிணத்து வேலை கிடைக்குதோ அங்க ஒரு குடிசை போட்டு அங்க உட்காந்து நாங்க வேலை செஞ்சுட்டு, அப்பா அம்மா தாத்தா இப்படிதான் இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே எங்க வேலை செய்தோ அப்படியே போயிட்டே இருப்போம். நாங்க எனக்கு கருத்து தெரிஞ்சு மாட்டு கொட்டாயில உட்காந்துட்டு பக்கத்துல மாடு சாணம் ஸ்மெல் இருக்கும், பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வீடு கிடையாது அப்போ. ஆனா அப்பா வந்து கஷ்டப்பட்டு நாம தான் இப்படி இருக்கோம், நம்ம சந்ததியோட இது முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம புள்ள வந்து கிணத்து வேலை செய்யக்கூடாதுன்னு அப்பா நினைச்சாரு. அப்பா சொன்ன வார்த்தைய அம்மா தான் சாதிச்சு காட்டினாங்க. என்னை படிக்க வச்சாங்க. முதல்ல எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச முதல் நான் தான். 10வது படிச்ச முதல் நான் தான். அப்பா சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. 22 வருஷம் ஆகுது. அப்பா சொன்ன வார்த்தைய புள்ளைய நல்லா படிக்க வச்சு கிணத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தைய அம்மா வந்து ஒரு தாய் தான் இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுங்க. ஒரே ஒரு பெண்மணி தான், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. படிக்க வச்சு 10வதுல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நான் ஆக்சுவலா. அதுக்கு மேல ஆனா படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. ஒரு படிக்கணும்னா ஒரு இடத்துல தாங்கணும். இப்ப நாடோடிகள் படிக்க முடியாது, ஒரு ஊரா போயிட்டே இருப்பாங்க.
பட் படிக்கணும்னா ஒரு வீடு எடுக்கணும், வீடு எடுக்கணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற இடமா பார்க்கணும். அப்போ பவித்ரன்ற கிராமத்துல அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதால ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த வீட்டுல இருந்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஸ்டுடியோ வச்சேன். அப்புறம் எனக்கு டான்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், நிறைய ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா நான் டான்ஸ் பண்றதை பார்த்து நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நிறைய ஸ்கூல்ல வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சினிமாவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நிறைய பேருடைய உந்துதல் காரணமாக நான் வந்து சினிமாவில் வந்து 2016 அடங்கா பசங்கன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு ஒரு கதை சொன்னேன். அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்க நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா 4 பேர் நம்மளை பாராட்டினா கூட வளர முடியாது, ஒரு நெகட்டிவால தான் நம்மள மேல வர முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ் சேர்ந்தாதான் பல்ப் எரியும். பிளஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா 99% இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கீழே இருந்து எடுத்தாதான் லைட் எரியும். அப்போ நிறைய ரிஜெக்ஷன். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன், கிராமத்துல இருந்து இவன் எப்படி படம் பண்ணுவான் பார்த்தலாம். திருவண்ணாமலையில எனக்கு நிறைய போட்டி, இவன் வரக்கூடாது, எவ்வளவு அழுத்தம், இவன் எப்படி படம் பண்ணிடுவான் பார்த்தலாம். நிறைய பேர் நம்ம கூட இருந்துட்டு நிறைய பேர் குழி பரப்பாங்க, இவன் பண்ணக்கூடாது. நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டில இருந்து நாம படம் பண்ணணும், இவன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். அதுக்கு எனக்கு கூடையா இருந்த என்னுடைய ஆர்வ நண்பன் நன்னாரி வினோத்தை வந்து இங்க நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் பண்ணோம், ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ல போயிட்டு நிறைய அவார்டு வாங்கினோம். அப்போ நான் சொன்னேன், ஷார்ட் பிலிம் இப்படிதான் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன், எனக்கு நன்னாரி வினோத் என் நண்பன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். ஷார்ட் பிலிம் இப்பவும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் கூட நிக்கிறேன். ஆனா எங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம், இதிலும் கண்டிப்பா மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு மாற்றமும் உருவாயிடுச்சு. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஓப்பனா சொல்லிடுறாரு, ஒரு பீர் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணிட்டே இருக்காரு. அவரு என்ன ஆகுதுன்னா, இதுல இருக்கிற சீனை திரும்ப 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 பார்க்க அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த பீரை ஒரு 3-4 நாள் தொடவே இல்லையா, குடிக்கலான்னு போறாராம், திறக்கிறாராம், தொட முடியலையா. என்ன வந்து சொல்ல, ஆனா எனக்கு ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடுச்சு, அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு இப்படி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிறேன் மூடுறான்னு அந்த பீர் எடுத்து குடிக்கலனா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ மெய் சிலுத்துச்சு எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு எடிட்டட் வேர்ஷன் படம் பார்த்துட்டே ஒரு மாற்றம் உருவாக தொடங்குதுன்னா, அதுவும் அவர் சொல்றாரு, சரி யார்கிட்டயாவது கொடுத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பாயிடுமே, நம்மளால ஒருத்தருக்கு வந்து குடியை உருவாக்குன மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்கலனா அப்ப என்னதான்ப்பா பண்ண, அது உடைச்சிட்டுனா. அதுதான் என்னோட படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் பண்ணதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். 4 பேர் திருந்தினா போதும். இதுல டீ டோட்டல் இருக்கிறாங்க என் படத்துல. ஐ எம் ஆல்சோ டீ டோட்டலர். வினோத், நன்னாரி வினோத் ஆல்சோ டீ டோட்டலர். இங்க படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட டீ டோட்டலர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கும். ஸோ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆடியோ லான்ச் பண்ணிட்ட பிறகு இந்த படத்துல இருக்கிற டீ டோட்டலரை மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு திருந்திட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு ப்ரெஷ் ஷோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்தோமா ஒரு டைரக்டரா வந்து படம் பண்ணோமா, சம்பாதிச்சோமா, வியாபாரம் பண்ணோமா அப்படின்னு போகாம சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கணும்னு நடிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குடியால ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கருவா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். பத்திரிகை நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நீங்க நினைச்சிருக்கலாம், ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அதை செஞ்ச ப்ரொடியூசர் வடிவேலனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாம். ஏன்னா எங்களை நம்பி அவர் கூட நின்று, எங்க அண்ணன், ஆக்சுவலா வடிவேலன் எங்க அண்ணன், என்னுடைய சகோதரர், அவர் வந்து நீ பண்ணுப்பா, அவனுக்கு என்ன வேணுமா பண்ணுன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, வடிவேலன் எங்க மாமாலாம் வந்து கூட வந்து, எங்க சித்தப்பா கூட இருக்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இந்த ஒரு படமா உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு
4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் தயாராகுவதற்கு எவ்வளவு கடினம், எவ்வளவு உழைப்பு என்பதை, அதாவது இயக்குனர் மற்றும் மேனேஜர், இதில் நடித்த நடிகர்கள், ப்ரொடியூசர், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது தெரியல. கண்கூடாக நான் பார்த்த விஷயங்கள், கண்கூடாக நான் களத்திலே நின்று பார்த்த விஷயங்கள் நிறைய. ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை வச்சு 4 திரைப்படங்கள் எடுக்கலாம். இந்த படம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேசலாம், எல்லாருக்கும் பசிக்கும். இன்னும் நம்ம கூல் சுரேஷ் சார் அவருடைய இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயம் பேசுவார். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவார். ஏன்னா இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். அதே போல் என்னுடைய மகன் விமல்ராஜ், அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி தெரிஞ்சவர் எனக்கு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று டைரக்டர்கிட்ட மற்ற படக்குழு சொன்னார். அதெல்லாம் மாற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக பார்த்தீங்கன்னா, இப்போ கணேஷ் சார் இருக்காரு, அவருடைய இதை பற்றி சொல்லணும். ஒரு இடத்துல தான் வருவார். இது பார்த்தீங்கன்னா நான் 50 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சினிமா பார்த்த ஃபீல் வந்துச்சு. அவர் வாய்ஸை கேட்கும்போது ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இதுக்கு ஒரு சப்போர்ட்ரு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் தான். இதுக்கு எல்லாமே பச்சையம்மன் மறு உருவத்தில் இங்கே மேடையில் அமர்ந்து இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை டாக்டர் வடிவேலன் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படத்தோட சின்ன விஷயங்கள் தான். எங்களை மாமா சொன்ன மாதிரி கூப்பிட்டாரு சுரேஷ் தம்பி. நாங்கள் சினிமாவில் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, நிறைய தொழில் பண்ணுறோம் அப்படின்னா. ஏன்னா வேற ஒருத்தரை நம்பி தான் இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 4 பேர், நன்னாரி வினோத்து, அவர் மொத்தம் 4 பேர் தான். அப்போ நடராஜ் சார் கூட இருந்தார். பூஜைக்கு தான் நாங்கள் போனோம். அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே இங்கே பாதி கால்வாசி படம் வந்துச்சு நினைக்கிறேன். ஒரு 25-30% படம் எடுத்தது அவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவரும் பண்ணணுன்னாரு. அதேமாதிரி இது தம்பி நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறி அவருக்காக முழுக்க நான் உண்மையை சொன்னால் நம்ம டைரக்டருக்காக தான் நாங்கள் இதில் வந்தோம். உண்மையான விஷயம் அதுதான். அதனால் அதுக்கப்புறம் நான் சந்தோஷ் ஏற்கனவே எனக்கு கோயிலுக்கு ஒரு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்டேன். பூவரசனையும் கூப்பிட்டு ஒரு சாங் இங்கே பண்ணி கொடுப்பேன். ஏன்னா கோயிலுக்கு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த கதையை கேட்ட உடனே என்னென்னா நிஜமாகவே எனக்கே நடந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோரி, கோயில் ஸ்டோரி ஒரிஜினலாக நான் கோயில் கட்டி அந்த இடத்துல என்னை கட்ட விடாமல் 8 வருஷம் கழிச்சு தான் திரும்பி அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். ஒரு 3-4 கோடி ஆச்சு. அதே மாதிரி இருந்தது, அதுவும் பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த நடிகர்கள் இந்த ரிவ்யூ பார்க்கும்போது பெஸ்ட்டு ஆக்டர்னா உண்மையை சொல்லுவேன் இந்த பாப்பா தான். ஏன்னா பக்கா அந்த சீன் வந்தாவே அழுகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மாஸ்டர் கூட நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா மாஸ்டர் சொல்லனா கோச்சிக்குவார். அவர் அந்த ஃபைட் சீனில் இருக்கார். அண்ணனும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ஒரு கடுகு தான். இது முழு வேலையும் பார்த்தது தலைவர் தான். நான் பணம் கொடுத்தது மட்டும்தான். நான் மற்ற வேலைக்கெல்லாம் நான் போகல. நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. முழு நேரம் அங்கேயே உட்காந்து வேலை செய்கிறது. நான் கொஞ்சம் ஜாலியான வேலை, நான் போயிடுவேன். அவர் தான் முழு வேலையும் பார்த்துருக்காரு. இந்த பெருமை எல்லாம் அவருக்கு தான் சேரணும். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இன்னும் நான் என்ன செய்யணுன்றது அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். என்னை பற்றி நிறையா சொன்னார் நன்னாரி. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நானும் இந்த கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்துக்காக தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் பாபு எனக்கு ஒரு 8 வருஷத்து நண்பர். அவர் கஷ்டப்படும் போது நானும் இருந்திருக்கேன் கூட. பட் நன்னாரி வினோத் அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா நன்னாரி வினோத்தும் அவரும் ஒரே ஒரு சின்ன கல் தடிக்கு கீழே விழுந்தாலும் தூக்கி விடுற அளவுக்கு நன்னாரி வினோத்து கூட இருப்பாப்புல.
இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் பேச்சுலர் பார்ட்டின்னு தான் ஃபர்ஸ்ட் டைட்டில், இப்போ இன்ஸ்பெக்டர் சூர்யான்னு இருக்கு. இந்த படம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை தயாரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நண்பர்களாக கூட்டு முயற்சியில் ஆரம்பித்த இந்த திரைப்படம் இப்போ வந்து ஒரு பெரிய பேனர் கையில் போயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரொடியூசர் வடிவேலன் ஐயாவுக்கும் அதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை ஐயா சிவசாமி ஐயாவுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்கு சதீஷ் சுரேஷ் பாபு 2 பேரும் தான் இதை வந்து முதல்ல 2 பேரும் இந்த படத்தை இயக்கிறதுக்காக அரும்பாடுபட்டாங்க. அதுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நன்னாரி. திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அண்ணாமலையார் எல்லாருக்கும் எப்படி அனுகிரகம் கொடுக்குறாரோ அதுபோல எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கும் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் திறம்பட எடிட்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு, மியூசிக் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்தை வந்து திரையரங்கில் பாருங்கள். பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம்னு இல்லாமல் ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போயிட்டு இதை சேர்க்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன்.